வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் எழுத்தாளர் திரு ஞானி அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். 17 வருடங்களுக்கு பிறகு இடைத்தேர்தலில் கடும் போட்டி அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. 1999 திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது நத்தம் தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. அதன் பிறகு வரக்கூடிய எல்லா இடைத்தேர்தல்களும் பொதுவாக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லி அவங்க இந்த ஆண்டை குறிப்பிட்டு சொல்றாங்க. 1999க்கு பிறகு 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கடுமையான போட்டி தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் இந்த 3 தொகுதிகளிலையும் எப்படி பார்க்கலாம் அந்த செய்தியை? நான் இந்த தேர்தலே அதிகமான வாக்குப்பதிவு இருக்குமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. அதன் விளைவாக போய் ஓட்டே போடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இன்னும் கூடுதலாக இருக்க முடியும். அதனால் போலிங் பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுங்கிறத பொறுத்து தான் யாருக்கு சாதகமாக அது அமையும் என்று கணிக்க முடியும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இது ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். நீங்கள் 99 பற்றி சொன்னீங்க. ஃபஸ்ட்டு 96 அந்த பீரியடில் 91 to 96 அந்த ராணிப்பேட்டை என்கின்ற இடத்துல ஒரு பை எலெக்ஷன் நடந்தது. அப்போ டிஎம்கேயா ஏடிஎம்கேன்னு அந்த மாறி 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 அந்த எலெக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஐ சா சச் அ வெரி க்ளோஸ் ஃபைட். அது போன்ற ஒரு நிலைமை இந்த தடவை இருக்கலாம் என்று தான் நான் கருதுகின்றேன். ரெண்டாவதாக இந்த தடவை பணம்ங்கிறது பட்டுவாடா நிறையா நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் என்டைஸ் ஆனதை இவர் சொல்கிறது போல் நிறைய பேர் வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட் இருக்குது. ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் ஒருத்தர் சளைச்சவர்கள் இல்லை. ஆகவே அந்த அளவில் ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கும். அதோடு இல்லாமல் ஒரு முக்கியமான செய்தியை டிஎம்கே மூலமாக பரப்பப்படுகின்றது. அது என்னென்னா நாங்கள் இந்த தடவை ஜெயிச்சு வந்துடுவோம், அதனால் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டுரும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஐ திங்க் திஸ் ஆர் ஆல் ஃபார் ஃபெச். அவங்க ஏதோ கனவு கண்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்கிறேன். அதே சமயத்தில் பிஜேபி பொறுத்த வரைக்கும், பிகாஸ் ஐ ஹேப்பன் டு பி a ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஆஃப் பிஜேபி, எங்களுடைய தலைவர் மற்ற முக்கியமான தலைவர்கள், மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை மற்றவர்கள் எல்லாருமே மிக கடுமையாக அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த நண்பர் ராமலிங்கம், அவர் ரொம்ப நாளில் ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடியவர். அவரை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. ஆகவே தெர் இஸ் ஈவன் இன் திஸ் பிஜேபி வில் கிவ் அ வெரி வெரி டஃப் ஃபைட் என்பதை நான் கருதுகிறேன். பிஜேபி டஃப் ஃபைட் கொடுக்கும் இந்த இரு கட்சிகளுக்கும் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது? இல்லை, பிஜேபி மட்டும் அங்கே நிற்கல, தேமுதிகவும் இருக்குது. தேமுதிகவுக்கும் ஏதோ ஒரு ஓட்டர் பேஸ் ஆல்ரெடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிஜேபியோட கூடுதலான பேஸ் இருந்த கட்சி அது. அதனால் அப்படி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறக்கூடிய வாய்ப்பு தான் கூடுதலாக இருக்குது. ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் ஒருமுகப்பட்டு போவதை விட சிதறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஆளுங்கட்சிக்கு அது சாதகமாக போயிடும் பொதுவாகவே. அதனால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் இருக்குங்கிறத பொறுத்தும் இந்த ஓட்டு எந்த அளவு சிதறுங்கிறத பொறுத்தும் தான் முடிவுகள் தீர்மானிக்கப்படும். ஓகே, எந்த நம்பிக்கையில் நீங்கள் பிஜேபிக்கான வாக்குகள் அதிகமாகும் நீங்கள் சொல்கிறீங்க? சார், எனக்கு நான் பெரிய நம்ம ஞானி போன்ற ஒரு பெரிய ஆய்வாளர்லாம் கிடையாது அரசியலில். பட் ஐ எம் சீயிங் தி கிரவுண்ட் ரியாலிட்டிஸ். மிகப்பெரிய அளவிற்கு இந்த ரெண்டுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எண்ண ஓட்டம் வந்தாச்சு தமிழ்நாட்டில். 2 பேருமே சரியான டிஎம்கே ஏடிஎம்கே போன்ற கட்சிகள் இனி சரியாக வராது. அண்ட் மோரோவர் ஸ்லோலி இந்த மக்கள் தேசிய நீரோட்டத்தோடு கலக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றார்கள். அதனால் இப்போ 2 கட்சி தான் கடைசியில் நிற்கும்னு நினைக்கிறேன். 2019 அது ரொம்ப வெளிப்படையாக தெரிய போகின்றது என்றது என்னுடைய அபிப்பிராயம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2த்துக்கு மாற்று என்று பார்க்கும்பொழுது பிஜேபியாகத்தான் இருக்க போகின்றது. நான் ஐ எம் வெரி ஷுவர் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பிஜேபியை நோக்கி மக்கள் கொண்டிருக்கின்றாங்க, சந்தேகமே கிடையாது. நிறைய பேர் பிஜேபியில் ஜாயின் பண்ணணும். உங்களை போல் ஒரு ஊடகக்காரர் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பு பேசி கொண்டிருக்கும்போது, சார் நாங்கள் பிஜேபியில் சேரணும்னு சொல்லிட்டு பல பேர் அவர்கிட்ட நீங்கள் உங்களுக்கு தெரியுமே நீங்கள் என்னை சேர்த்து விடுங்கிற மாதிரிலாம் சொல்லும்பொழுது எனக்கு ஆச்சரியமாக இது மாதிரி வேரியஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஐ எம் வெரி வெரி ஷுவர். அதுவும் குறிப்பாக திரு மோடி அவர்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப சட்டமன்ற தேர்தலை எதிரொலிக்கல. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் திமுக அதிமுக 2 பெரிய கட்சிகளை மக்கள் வாக்கு இருந்ததுன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. அது எதிராக மக்கள் நல கூட்டணி போல ஒரு கடுமையான எதிர்ப்பெல்லாம் கொடுத்து ஒரு அமைப்பு ஏற்பட்டும் கூட ஃபைனலாக நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெருவாரியான வாக்குகள் அதிமுக திமுகக்குள்ள மட்டும்தான் முடிஞ்சு போயிடுச்சு.
மக்கள் பதிவு பண்ண வாக்குகளில். இப்போ அதனால் தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு திமுக அதிமுக மீது என்ன அதிருப்தி இருந்தாலும் கூட அவர்கள் 2 பேருக்கு மாற்றா வேறு யாரையும் அவங்க இன்னும் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலன்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அதிருப்தியை தாண்டி தேசிய நீரோட்டத்தில் இணைந்து கொள்வதற்கு பொதுமக்கள் விரும்புறாங்கன்னு சொல்றாரு. இல்லை, அப்படியா இருந்தால் அவர் சென்ற தேர்தலையே வந்து அதை பிரதிபலிச்சிருக்கணும். அது எந்த பிரதிபலிப்பும் இல்லை. ஆனால் நான் ஒரு பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். போன தடவை என்ன ஆச்சுன்னா பல தரப்பட்ட ஒரு இதெல்லாம் கூட்டணிகள்லாம் அமைந்தன. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று, டிஎம்கேன்னு ஒன்று, ஏடிஎம்கே, பாமக தனியாக நின்னது, பிஜேபி தனியாக. அப்போ இவ்வளோலாம் வேண்டாம், 2 பேருக்கு நம்ம பழையபடியே பழைய குருடி கருத்தரடின்னு 2 பேருக்குள்ளேயும் மாற்றி போடலாங்கிற மாதிரி மக்கள் இருந்தாங்க. பட் இப்போ வந்து மிகப்பெரிய சிந்தனை மாற்றம் மக்களிடம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இது வந்து டெஃபினட்டாக இட் வில் பி பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆன் பிஜேபி என்று தான். இந்த விஷயம் வேற யாருக்காவது அந்த மாதிரியான வாக்குகள் போய் சேர்ந்துச்சுன்னா நீங்க சொல்லியிருக்கிறது அதே நிலைமை இந்த முறை நீடிக்கலைனாலும் நீங்க சொல்றது சரியா இருக்கும். அதே மாதிரி கட்சிகள் பிரிஞ்சு தானே நிக்கிறாங்க. இது எப்ப முன்னாடி என்ன நடந்ததோ அதே மாதிரி தானே இப்போ நடந்தது. இப்ப மக்கள் நல கூட்டணி அங்க நிக்கல எலெக்ஷன்ல, they are not contesting. இப்போ இதை தைரியமாக எதிர்த்து நிற்கிறதுங்கிறது பிஜேபி. அஃப்கோர்ஸ் தேமுதிக இருக்கான்றாங்க, அதை நான் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இதில் வந்து மெயின் த ஃபோர்ஸ் ரெக்கன் வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிஜேபி தான். இவங்க 2 பேருக்கு மாற்றி ஜல்லிக்கட்டு பிரச்சனை எடுத்துக்கோங்க, காவிரி விவகாரம் எடுத்துக்கோங்க, இப்போ பணம் மாற்றும் பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தலையா? இது வந்து உங்களுக்கு சார்பா வாக்குகளா மாறும் நீங்க நம்புறீங்களா? சார், இந்த கருப்பு பணத்தை விவகாரத்தில் பற்றி 82% மக்கள் வந்து பிஜேபியினுடைய நிலைப்பாடு ரொம்ப சரி அப்படின்னு தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பல இடத்துலையும் நீங்க இந்த சர்வே எல்லாம் எடுத்து கூட நீங்க தேசிய பிரச்சனை நீங்க பாருங்க. ஆமா, நான் கேக்குற ஜல்லிக்கட்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதாக இருங்க. அது காவிரி மேலாண்மை வாரியத்தை பத்தி நான் வந்து ரொம்ப இங்கே நான் பேசி இருக்கின்றேன். ஆர்டிகல் 262 இஸ் வெரி கிளியர். அதில் என்ன சொல்லுகின்றது என்றால், பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான சட்ட ரீதியான ஒரு அந்த ரைட் இருக்கின்றது. ஆகவே அதை வந்து இல்லாத இருப்பதாக சுப்ரீம் கோர்ட்டை தவறு செய்து விட்டது என்று நான். ஆனால் அதுக்கு பெருந்தன்மையோட சொலிசிட்டர் ஜெனரல் நாங்கள் தவறு செய்து விட்டு நாங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொன்னார். ஆகவே காவிரி மேலாண்மை என்பது அமைக்க முடியும் என்றால் அது இது பார்லிமெண்டால் மட்டும்தான் முடியும். அது தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். அதுக்கு தகுந்த இனிமே வந்து பிரச்சனை வராமல் லீகலாக ஒன்றும் இஷ்யூ வரக்கூடாது என்பதற்காக தான் பாஜக ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது. டெஃபினட்டாக அந்த அமைக்கப்படும். தட் வில் பி த்ரூ பார்லிமெண்ட். ஒன்று. அப்புறம் 3வது ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் நன்றாகவே தெரியும், ஜூலை மாதத்துலேயே கேபினெட்லேயே அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பில்லு. அந்த செக்ஷன் 22ல் செக்ஷன் 22 சப்செக்ஷன் 2 வரைக்கும் இருக்கிறத 3ங்கிற மாதிரி இன்னொன்று இன்சர்ட் பண்ணி ஒரு பில் ரெடியாக இருக்கிறது. இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தை மீறி தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை மத்திய அரசால் நடத்த முடியுமா? முடியாது. வாட் எக்ஸாக்ட்லி சார் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றதுன்னா, அது அந்த நாம் முன்னாடி போட்ட சட்டமோ அல்லது அந்த போன தடவை நோட்டிஃபிகேஷன் போட்டதோ சரியில்லைன்னு சொல்லியாச்சு. பட் இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த அந்த சட்டத்தில் நாம் இது வந்து உங்களுக்கு தமிழகத்தில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அந்த 3 தொகுதி மக்களும் உங்களுக்கு சார்பாக வாக்களிப்பாங்கிறது எக்ஸாக்ட்லி. நான் இந்த தொலைக்காட்சி மூலமாக மக்கள்கிட்ட சொல்றேன், ஜல்லிக்கட்டு வரும். ஏன்னா அதுக்கு தந்தாப்புல ஒரு டிராஃப்ட் பில் தயார் பண்ணியாச்சு, கேபினட் அப்ரூவ் பண்ணியாச்சு. இட் இஸ் டு பி பிளேஸ்ட் பிஃபோர் த பார்லிமெண்ட் டு கெட் அப்ரூவல். அது வந்து நடக்கும் என்று நான் கருதுகிறேன். அவங்களுக்கு சார்பா இது வந்து வாக்குகளை பெற்று தருவதற்கான ஒரு முயற்சியை எடுக்க முடியுமா? ஒரே செகண்ட். சாரி சார், ஐம் சாரி, நிறைய நேரம் பேசியாச்சு. நான் அவர்கிட்ட கருத்து வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை, அதுக்கான வாய்ப்பு இல்லை. 2வது, தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக அல்லாமல் வேற ஒரு கட்சிக்கு மக்கள் அதை நோக்கி போகிறார்கள்னா அது பாஜக எனக்கு நினைக்கிறது. பாஜகக்காரர்களுடைய ஒரு நம்பிக்கை, கனவு. அதுக்கு மேலே அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. இல்லை, அதாவது நேற்றுக்கு ஒரு இந்த ஜல்லிக்கட்டை பற்றி பேசும்பொழுது அந்த யாரெல்லாம் நடத்த வேண்டும் என்று பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள், முக்கியமானவர்கள், அவரெல்லாம் சொல்கிறாங்க, நிச்சயமாக பிஜேபி நாங்கள் சில கோரிக்கைகள்லாம் வச்சோம், அதுக்கு தகுந்தாப்புல அந்த டிராஃப்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டத்தொடரில், இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் பிரச்சனை எழுப்பாமல் இருந்தால் நிச்சயமாக அது பாஸ் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டுங்கிறது தான் நேற்றுக்கு இரவு நான் ஒரு தொலைக்காட்சியில் பேசும்பொழுது குறிப்பிட்டேன். அவங்க சொன்னதை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லுகின்றேன். அதனால் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதை நீங்கள் வந்து குழப்ப வேண்டாம் என்று யாரெல்லாம் எதிர்க்கின்றார்களோ அவர்கள்ட்ட நான் சொல்ல விரும்புகின்றேன். பொதுவாக இடைத்தேர்தல் அப்படின்னு வருகிற போது ஆளும் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த தொகுதிகளுக்கான திட்டங்கள் இதெல்லாம் சரியாக வந்து சேரும் அப்படிங்கிறது மக்களுடைய மனநிலையாகவும் இருக்குது. ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களும் அரசு தரப்புலேருந்தும் அதை தான் கொண்டு போய் சேர்க்கிறாங்க.
அந்த மனநிலையை நம்ம எப்படி பார்க்கறது? அந்த மனநிலையில மக்கள் இருந்து வாக்களிப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். இல்ல, அந்த மனநிலை மக்கள் மத்தியில் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, எதிர்கட்சி அங்கே பதவிக்கு வந்துட்டா உடனே அந்த தொகுதிக்கு செய்ய வேண்டியது எதையும் செய்யாமல் இருப்பதுங்கிறது ஒரு ஆளுங்கட்சி செய்கிறது. ஏறத்தாழ பழி வாங்குவதைப் போல, அந்த தொகுதி மக்களை தங்களுக்கு வாக்களிக்காததற்காக தண்டிப்பதைப் போல. இது பல தொகுதிகள் ஏற்கனவே பார்க்குறோம். பல எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அரசு திட்டங்கள் எப்படி செயல்படுது, என்ன பிரச்சனைனாலும் அந்த எம்எல்ஏவால் எந்த அளவுக்கு ரெப்ரசென்ட் பண்ண முடியுது, இதெல்லாம் பலவீனமாக இருக்குது. ஏன்னா ஆளுங்கட்சி அங்கே இல்லைங்கிற போது அந்த தொகுதியை புறக்கணிப்பதுங்கிறது இருக்குல்ல, அது பொதுவாகவே ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது. இல்ல, அப்போ எதிர்க்கட்சிகள் தரப்புல வைக்கிறாங்கல்ல வாதம், இது வரைக்கும் ஆட்சி நிர்வாகம் சரியா செயல்படல, ஆளுங்கட்சி தரப்புல சரியா செயல்படலைங்கிற வைக்கிறக்கூடிய வாதத்தை ஏன் மக்கள் வந்து ஏத்துக்கல? ஏன் எதிர்க்கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டேன்றாங்க? மக்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். எனக்கு வேலை நடக்கணும், யாரால் நடக்குமோ நடந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். நீங்கள் வந்து இவரால் ஆச்சு அவரால் ஆச்சு நீங்கள் ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு எதுவும் நடக்கலை, எனக்கு நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ரூலிங்கில் இருக்கிறதுக்கே ஓட்டு போட்டால் நடக்குமா? சார் நான் போட்டுறேன். இந்த மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க. இதுதான் சிக்கல். ஆளும் கட்சி ஆட்சிக்கு வந்தா அந்த தொகுதிக்கு நமக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க, ஏன்னா இவங்க தான் ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலையில இருந்து இந்த தொகுதிகளில் மக்கள் ஆளுங்கட்சிக்கு வாக்களிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். நம்ம பை அண்ட் லார்ஜ் அவர் சொல்றது தான் கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி இடைத்தேர்தல் என்று வரும்பொழுது என்னத்திற்கு இன்னொருத்தருக்கு போட்டு அதனால நமக்கு வந்து ஏதாவது நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயம் கூட நடக்காமல் போயிடுமோங்கிற மக்களுக்கு ஐயப்பாடு இருக்கும். அதனால வந்து ஆளுங்கட்சிக்கு போடுவது சாதகமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் இந்த தடவை எப்படி இருக்குன்னா, இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெக்யூலியர், ரெண்டு முக்கியமான கட்சியாக இருக்கிறது. அதில் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அது அவங்களால நேரடியாக பிரச்சாரத்துக்கு போக முடியல. அது ஒரு செட்பேக் தான் நம்ம ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். அவங்க கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்வது அவங்களுக்கு ஒரு செட்பேக். அதே சமயத்தில் டிஎம்கே இது குழம்பின கூட்டையில் மீன் பிடிக்கிறதுக்காக தயாராக ஆகிவிட்டார்கள். நாங்கள் வந்து ஜெயிச்சிடும், இப்போ அடுத்தது நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபார் ஃபெச்டு. அது வந்து வேணும்னு ஒரு மக்களை குழப்புவதற்காக, திசை திருப்புவதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை கன்ஸ்ட்ரக்டிவாக யாராவது உருப்படியாக ஒழுங்காக இந்த இஷ்யூஸை பேசுகிறாங்கன்னா அது வந்து பிஜேபி மட்டும்தான். ஆகவே தேர்ஃபோர் இட் ஹஸ் காட், அதற்காக நான் அது ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த அளவுக்கு நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நிச்சயமாக இட் இஸ் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித், எ வெரி பிக் ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் என்கின்ற வகையில பிஜேபி இஸ் எமர்ஜிங். அதை நீங்கள் வந்து கண்கூடாக 2019 பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். மக்கள் நல கூட்டணி வந்து தேர்தலை புறக்கணித்தது தவறு அப்படின்னு சொல்றாங்க, இல்லை ஒரு பொது வேட்பாளரையாவது நிறுத்தி இருக்கணும் இந்த தேர்தல்னு சொல்றாங்க. திரு ராமசுப்ரமணியன் பேசும்போது போன முறை மக்கள் நல கூட்டணி இருந்தது, அதனால கொஞ்சம் பாதிப்பு அப்படின்லாம் அவர் சொன்னார். ஒருவேளை மக்கள் நல கூட்டணி இந்த முறை நிக்கலைங்கிற அடிப்படையில், பொது வேட்பாளரையும் நிறுத்தலைங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு விழக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது யாருக்கு போகும் நம்ம எடுத்துக்கலாம்? பெருவாரியாக அந்த வாக்குகள் திமுகவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம் இருக்கு. எந்த அடிப்படையில்? ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான வாக்குகளாக அவை திமுகவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏமா ஆளுங்கட்சிக்கு இடதுசாரிகள் ஆதரவாளர்களுடைய வாக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக போகும், விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக போகும். மக்கள் நல கூட்டணியில் இரண்டும் மிக முக்கியமான கட்சிகள், அவர்களுக்கு தான் ஒரு ஓட்டர் பேஸ் இருக்கு. ஸோ அது முழுவதுமே வந்து திமுக பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இல்லை, அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அதே சமயத்தில் அவங்களெல்லாம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு போன தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிஸ்கியூல், அது ரொம்ப பர்சன்டேஜ் இஸ் வெரி வெரி லோ. அதனால் அவங்க வந்து அவங்களுக்கு போடுறாங்களே இவங்களுக்கு போடுறாங்களேன்னு தெரியாது. ஒரு நேரத்தில் ஒன்று பேசுகிறேன், கம்யூனிஸ்ட் வந்து இரண்டு பெரிய கட்சிகளுக்கு தவிர மற்ற எல்லா கட்சிகளுக்குமே வாக்கு சதவீதம் குறைவு தானே? இல்லை, நான் என்ன சொல்கிறேன் ஸ்பெசிஃபிக்காக இல்லை பிஜேபிங்கிறதுக்காக இல்லை. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் அவங்களுடைய ஓட்டு அவங்களுக்கு விழுந்திருக்கு. பட் இதை நீங்க எல்லாத்தையும் கூடினாலும் நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல அந்த கேள்வி கட்டமைக்கப்பட்டது. நீங்க போன முறை வந்து மக்கள் நல கூட்டணி இருக்கு, இந்த முறை இல்ல, அதனால அது பிஜேபிக்கு சாதகமாக வருவதற்கான ஒரு சூழல் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. நான் அதை அவர்கிட்ட கேள்வியா வைக்கிற போது அது வந்து திமுகவுக்கு வாக்குகளாக போகும், ஏன்னா ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் இடதுசாரிகளா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், இல்ல விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், அவங்களாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்கன்னு திரு ஞானி சொல்றாரு. சொல்ல முடியாது. அது வந்து அதான் உங்ககிட்ட கேட்கிறேன், பிஜேபிக்கு வரும்னு சொல்றீங்க, ஆனா அவர் திமுகவுக்கு போகும். இல்ல சார், அதை தாண்டி ப்ளீஸ் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடுநிலை, அது யாருக்கு பக்கமே சாராத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் தே ஆர் த டிசைடிங் ஃபேக்டர். இவங்களுக்கெல்லாம் கமிட்டட்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்மால் பர்சன்டேஜ். பட் கமிட் ஆகாத நேரது இஷ்யூ பேஸ்டாக யார் சரியானவர்கள் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர்கள் சாதாரண மக்கள். அதுதான் மிகப்பெரிய பர்சன்டேஜ்.
அவங்கெல்லாம் இப்போ வந்து தே ஆர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் மோடிங்கிற ஒரு மாமனிதரை நோக்கித்தான் மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது தமிழ்நாட்டிலையும் அது வந்து வெளிப்படையாக நன்றாகவே தெரிகிறது. இட் இஸ் டோட்டலி விசிபிள் சிக்னிஃபிகண்ட்லி இன் தமிழ்நாடு. ஆகவே இந்த தடவை நிச்சயமாக மிகப்பெரிய வாக்குகளை பிஜேபி பெறும். ஆனால் என்னால் அவங்க வெற்றி பெறுவார்களா என்பது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் டெஃபினட்டாக தேர் வில் பி அ சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஃபார் பிஜேபி. அப்படிங்கிறது கட்டமைப்பு ரீதியா பலமா இருக்கக்கூடிய தேமுதிக இருக்கு. இல்ல சார், அது வந்து அதுக்கு கம்ப்ளீட்டா கலகலத்து போச்சு சார். லெட் அஸ் நாட், நான் வந்து தவறாக நான் கிளம்புற எந்த கட்சியும் குறை சொல்வதாக இல்லை. பட் அந்த கட்சியில் வந்து இன்னைக்கு திரு விஜயகாந்த், அவங்களுடைய மனைவி, இன்னும் சில தலைவர்கள் இப்படி தான் இருக்காங்களே ஒழிய அந்த கட்சியில் இருக்கிறவங்க பல பேர் பல இடத்துக்கு ஓடி போயாச்சு. அது கட்டமைப்பெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப சாலிடாக இருக்குன்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா அது வந்து தவறான செய்தி. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த தட் இஸ் ஆல் கான். அது முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆரம்பிக்கும் போது இருந்திருக்கலாம். இப்போ வந்து எல்லாம் கலகலத்து போயிடுச்சு அந்த கட்சி. கூட்டணிக்காக தேமுதிக கிட்ட வந்து மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியது பாரதிய ஜனதா. சார் அது கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நாங்கள் வி ஃபெல்ட் வெரி பேட் சார். அவர் வந்து இன்னும் இங்கேயும் பேசுறது அங்கேயும் பேசுறது, டிஎம்கேவோட பேசுறது, இப்போ நம்ம பிஜேபியோட பேசுறதுன்னா அவருடைய கிரெடிபிலிட்டி கம்ப்ளீட்டாக போயிடுது சார். இன் டுடேஸ் பொலிட்டிக்கல் சினாரியோ தமிழ்நாட்டில் திரு விஜயகாந்தோடைய கிரெடிபிலிட்டி கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிடுது. எங்கே பார்த்தா இங்கேயும் பேசுகிறார் அங்கேயும் பேசுகிறாருன்னா திமுக மாற்றுன்னு சொல்லுகிற போது அந்த வாக்குகளை வந்து மக்கள் நல கூட்டணியோட வாக்குகளோ இல்ல மற்ற வாக்குகளோ தேமுதிகவுக்கு போவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லையா? அப்படி பார்க்க முடியாது. இல்ல, திமுக தான் அதை விட பலமான கட்சி. ஆனால் திமுகவுக்கு போற வாய்ப்பு தான் அதிகம். நெல்லித்தோப்புல வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. இங்க வந்து நீங்க வந்து எதிர்த்து போட்டிடுறீங்க. அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா களச்சூழல்ல? ஒன்றும் கிடையாது சார். அது பொலிட்டிக்கலி எது சரியான முடிவு என்பதை வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைமை, இவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்கின்ற முடிவு. அதை பற்றி இதே கேள்வியை நீங்கள் வந்து டாக்டர் தமிழிசை கேட்டீங்க. அவங்க ஷீ மேட் இட் வெரி கிளியர், அப்சல்யூட்லி வெரி கிளியர். இது வந்து பாண்டிச்சேரி என்பது வேறு, புதுச்சேரி என்பது வேறு, தமிழகம் என்பது வேறு. இதுக்கு வந்து இந்த நேரத்தில் இத்தகைய முடிவு எடுப்பு தான் சரி என்று நாங்கள் கருதுகிறோம். ஆகவே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தருகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட், வெரி கிளியர். ஒன்றும் குழப்பமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் கருதலை. புதுச்சேரியில் ஒரு ஸ்டாண்டு, தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்டு அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா. இதை எப்படி பார்க்கலாம்? இது ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, அந்த நிலைமை வந்து தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலுமே அப்படிப்பட்ட ஸ்டாண்ட் தான் பொதுவாக எடுக்கிறாங்க. பாண்டிச்சேரி பாலிடிக்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டும், தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு இன்னொரு ஸ்டாண்டும். இவங்க மட்டும் இல்லை, இவங்களும் அதில் இருக்காங்க. அவ்வளோதான். விடுதலை சிறுத்தைகள் அதான் பண்ணிட்டு அவங்களும் வேற ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் வேற ஸ்டாண்டும், அவங்க வேற ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க காங்கிரஸோட இல்லை, ஆனால் அங்கே காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிக்கிறாங்க. ஆனால் இங்கே எதிர்த்து போட்டியிடல தமிழகத்தில் போட்டியிடலை. ஏன்னா அது மக்கள் நல கூட்டணியுடைய முடிவுங்கிறதுனால அவங்க போட்டியிடலை. அதனால எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம்மா, என்ன இது தனித்தனியாக தான் பார்க்கப்படுது. அரசியல் தலைவர்கள் வெறுப்பு அரசியலை கைவிட வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நெல்லித்தோப்பில் திரு நாராயணசாமிக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணும், அதுக்கு அனுமதி வழங்கணும்னு சொல்லி திராவிடர் கழகம் சார்பாக தேர்தல் அதிகாரி கிட்ட மனு கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் அனுமதி மறுக்கிறாரு. அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கை விசாரிக்கும் போது நீதிபதி இது மாதிரி சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறாரு. இப்போ அரசியல் தலைவர்கள் வெறுப்பு அரசியலை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஆமாம், இஷ்யூ பேஸ்டாக பேசுறது தான் கரெக்டு. என்னுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன, அல்லது நான் யாராவது ஆதரிக்கிறேன் என்றால் அந்த காரணங்கள் என்ன, இப்படி பண்ணலாம். பட் இது துரதிர்ஷ்டம் என்னென்னா, இந்த தமிழ்நாடு, புதுச்சேரி இதெல்லாம் வந்து எப்போவுமே இந்த அரசியல் என்பது ஒரு அநாகரிகமான அரசியலை போய் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சியை காமிக்கிறது, ஏதோ எதிரிகள் போல நடந்து கொண்டு இருப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது வந்து ரொம்ப மற்ற இடத்துலையும் இந்த அளவுக்கெல்லாம் இருக்கின்றதா எனக்கு தெரியல. அதாவது பர்டிகுலர்லி டெல்லியில் போனீங்கன்னா எல்லாரும் காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், மற்ற கட்சி எல்லாரும் வந்து ஒரு சுமூகமான உறவு இருக்கின்றது. ஆனால் இங்கே எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு அநாகரிகமான போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. இங்கே கிடையாதுன்னா ஏன் கிடையாது? இது இயற்கையாகவே ஒரு டிஎம்கே ஏடிஎம்கேங்கிறது இன்னும் ஒரு பெரிய பகைங்கிற மாதிரி ஆகிப்படுது. இவங்க ரெண்டுக்குள்ள ஒரு எலியும் பூனைங்கிற மாதிரி எங்கேயுமே, அதாவது பொது தளத்தில் இருக்கட்டும் அல்லது அரசியல் ரீதியாக இரு கட்சிகளுக்கு பொருந்துமா, எல்லா கட்சிகளுக்குமே பொருந்துமா? இல்லை, அவங்க முக்கியமாக அவங்க இப்போ நீங்கள் திராவிட கழகத்தை பற்றி, திராவிட கழகங்கிறது திராவிடர் விடுதலை கழகம்.
ஏதோ ஒரு திராவிட இந்த திராவிடர்கள் இந்த அப்படிங்கிற கட்சி எல்லாமே அப்படிதான் இருக்காங்க சார். கிட்டத்தட்ட இந்த கலாச்சாரம் ஒரு மோசமான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே இந்த திராவிட கலாச்சாரம் தான். இந்த திராவிட கட்சி, திராவிட வேற இன்னொரு கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு டிக்னிஃபைடு ஒரு அப்ரோச்சே இல்லாத ரொம்ப மோசமான முறையில் ஒருத்தர் திட்டுறது, தனிப்பட்ட முறையிலையும் திட்டுறது, பொது மேடையிலையும் திட்டுறது. இது திஸ் இஸ் வெரி வெரி லோ பாலிடிக்ஸ் இன் தமிழ்நாடு. குறிப்பிட்ட கட்சிகளுக்கு பொதுமைப்படுத்த முடியுமா? இல்ல அப்படி முடியாதுங்கிறது மட்டும் இல்ல, கடந்த மக்களவை தேர்தல் போது மோடியுடைய பிரச்சார பேச்சு மொத்தத்தையும் தொகுத்து பார்த்தாலே யார் மற்றவங்களை பற்றி அவதூறாக பேசினாங்கன்றது தெரியும். என்ன, மோடியுடைய பேச்சிலேயே ஏராளமாக சோனியாவை பற்றியும் ராகுலை பற்றியும் மிக கடுமையாக அவர் பேசியிருக்கிறார். சாதாரணமாலாம் பேசலை. அவர் தான் என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பேசலை. அவர்களுக்கு எதிராக பேசினது, மன்மோகன் சிங்க்கு எதிராக பேசினது, இதெல்லாம் மிக கடுமையாக பேசியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தொகுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு திராவிட ஆரிய இந்த வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியலை பொறுத்த மட்டும் மாற்று கட்சி விமர்சிப்பதுங்கிறது ஜனநாயகத்துடைய ஒரு பகுதி. விமர்சிக்கவே கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. இல்லை, அவர் ஒரு வேறுபாடு சொன்னார். அங்க அந்த மாதிரியான பிரச்சாரங்கள் இருந்தா கூட அதை தாண்டின ஒரு சுமூகமான உறவு அந்த கட்சி தலைவர்கள்ட்ட இருக்கு, கட்சி தொண்டர்கள்ட்ட இருக்கு. இங்கே அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இங்க இல்லைன்னு அவங்க ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. இங்க இல்லாமல் போனதுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். கலைஞர், எம்ஜிஆர், அதுக்கு பிறகு கலைஞர், ஜெயலலிதா, இவர்களுக்குள்ள இந்த பகை இருக்குல்ல, அதுதான் பிரதிபலிச்சுட்டு இருந்திருக்கேன் ஒழிய இதை ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது. அண்ணா இருந்த காலத்தில் அண்ணாவும் காமராஜரும் பக்தவச்சலமும் எவ்வளவு ஃபோட்டோகிராஃப்ஸில் ஒன்றா உட்காந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஃபவுண்டர் அண்ணா தான். அண்ணா இருந்த போது இது இருந்தால் என்ன, ஆனால் இது எப்படி திராவிட இயக்கத்தின் மேலே நீங்கள் இதை போட முடியும்? அப்படி போட முடியாது. இது தனிப்பட்ட முறையில் கலைஞரும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான், அந்த 3 தலைவர்கள் தான் இதுக்கு பொறுப்பே ஒழிய ஒட்டுமொத்த திராவிட இயக்கம் இதுக்கு பொறுப்புன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அதற்கு முன்னோடியா பார்த்தீங்கன்னா திராவிட கழகம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு வெறுப்பு அரசியல், வெறுப்பு உணர்வுகள் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக ஒரு கொண்டு வந்ததுங்கிற திராவிட கழகம். நான் என்ன சொல்றேன்னா, நண்பர் அவர் சொல்றது கரெக்ட். அண்ணாதுரைங்கிறது அவர் கொஞ்சம் ஹீஸ் அ டிஃபரெண்ட் பர்சனாலிட்டி. அவர் எல்லாருடையும் சுமூகமா பேசி கொண்டிருந்தார். நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது நமக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன். நம்ம தனிப்பட்ட விமர்சனங்கள், எந்த தனிப்பட்ட இயக்கங்கள் மீதான விமர்சனங்களையும் நம்ம வைக்க வேண்டாம். ஏன்னா இதை பொது தளத்துல நம்ம பேசுறோம். நான் பொது தளத்துல தான் நான் பேசுறேன் சார். பட் இந்த விஷ விதையை போட்டதுங்கிறது ஞானியும் பதில் சொன்னாரு, மோடியும் காங்கிரஸ். எலெக்ஷன் போது மோடியை பத்தி அவர்கள் விமர்சனம் செய்தார்களா இல்லையா? எலெக்ஷன் போது பல கருத்துக்கள், இந்த வழக்கே எலெக்ஷன் பிரச்சாரம் தான். ஆனால் என்னன்னா இஷ்யூ பேஸ்டா தான் சார் நாங்க என்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசணும், தனிப்பட்ட முறையில் அப்படிங்கிற மாதிரி எடுத்து இது இவங்களுக்கு அந்த வழக்கே நெல்லித்தோப்பு தேர்தல் சமயத்துல தானே அனுமதி கேட்கப்படுகிறது. இவங்களுக்கு அதை மையப்படுத்தி தானே சென்னை உயர்நீதிமன்றம் சார் அதை மையப்படுத்தி ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. அவருடைய இந்த எலெக்ஷன் மட்டும் தாண்டி இல்லாமல் சொல்லும் போது நீங்க ஒரு சில இயக்கங்களை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்றதும், ஒரு சில இயக்கங்களை நம்ம புனிதப்படுத்துறதும் தேவையில்லை இல்லையா? எல்லா கட்சிகள்கிட்டயுமே இப்படி இருக்கா இல்லையா? நான் யாரையுமே புனிதருங்கிறத யாரையும் மோசமாகவும் பேச தயாரில்லை. ஆனால் உண்மை எதுங்கிறதையும் நான் பேசணும். அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு அரசியலை இந்த மாதிரி ஒருத்தர் தனிப்பட்ட தாக்குதல் என்பது விடணுங்கிறது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். இது நாட் வித் பர்டிகுலர் ரெஃபரன்ஸ். இதனால கேஸ் வந்ததுனால சொல்றாரு. பட் இட் இஸ் ஒரு ரிமார்க் அபவுட் தி ஜெனரல் சிச்சுவேஷன் ஹேப்பனிங் இன் த பொதுவாக இருக்கக்கூடாது அப்படிங்கறது ஆரோக்கியம். அதுதான் பேசுறாரு அவர். அதை தாண்டி வேற ஒண்ணு சொல்றாரு. அது சொல்றதுக்கு நீதிபதிக்கு அவர் வேற கிரகத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன், இந்த கிரகத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த அடிப்படை நீதிபதி சொல்ற இந்த கருத்தை ஏற்கவே முடியாத கருத்து. ஒரு கட்சி வேட்பாளரை ஆதரிப்பதாக இருந்தால் தாராளமாக செய்யலாம், அதை செய்ய முழு உரிமை உண்டு. ஆனால் ஒரு கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறேன் என்பது ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு நல்லது அல்ல. அந்த நடவடிக்கை ஜனநாயகத்துக்கு எதிரானதுங்கிறாரு. ஜனநாயகம் என்பதே நான் ஏன் வர வேண்டும்னு சொல்வது மட்டும் இல்லை, ஏன் நீங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்கான காரணங்களை நான் மக்கள்கிட்ட போய் சொல்லிதான் ஆகணும். இல்ல அந்த பிரச்சாரங்கிறது வெறுப்பு பிரச்சாரமாக இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் சொல்லலாம். இன்னொரு கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதே ஆரோக்கியமானது இல்லைன்னு சொல்றாரு. அது மாதிரி பதிவா இருக்கு. அது எப்படி சொல்ல முடியும் சார்? இப்ப எனக்கும் காங்கிரஸ் ஏன் வரக்கூடாது பிரச்சாரம் பண்ணதுக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல அது வெறுப்பு பிரச்சாரமாக தனிநபர் தாக்குதல்களாக இருக்க வேண்டியது குவாலிஃபை பண்ணல. இல்ல நான் அதுக்கு நான் ஆட் பண்றேன், ஆரோக்கியமானது அல்லங்கறாரு. அது நான் நானும் திரு ஞானியும் கருத்து வேறுபடலாம். அதுக்கு அவர் வேறுபடுறான்னு நான் கொலை பண்ணிடுறேன்னு நான் சொல்ல முடியுமா?
அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கார். நீங்கள் இப்போ வெறுப்பு அரசியலை தாண்டி நாங்கள் என்ன சொல்கிறோம், கொலை செய்வது போன்ற தாக்குவது, கொலை செய்வது திராவிடர் விடுதலை கழகம் அநாகரிகமான செயல்கள் ஏன் இவரை நீங்க ஆதரிக்க கூடாதுன்னு மக்கள் கிட்ட போய் நாங்க பேச விரும்புறோம். அதை ஏன் பேச அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். இல்ல அவங்க அவரை கொலை செய்யணும்னு பிரச்சாரம் பண்றதுக்கு போறாங்க. இல்ல அதெல்லாம் நடக்குது சார். இதை வந்து நீங்க பேசினீங்கன்னா நாங்க இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கொண்டு பல இடத்துல பல கட்சிகள், இது வந்து பல இயக்கங்கள் என்னது இதுதான் அவதூறு. நான் இல்ல சார், நான் என்னுடைய ஸ்டேட்மெண்டே இல்ல மை டியர். அந்த செய்தியில சொல்லி அதான் நான் படிச்சு காமிக்கிறேன். ப்ளீஸ் இத கற்பனை பண்ணி எதுவும் சொல்லவே இல்லை. ஒரு வேட்பாளருக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் செய்யணுங்கிற அனுமதி அந்த கட்சிக்கும் எதிராக பிரச்சாரம் செய்ய அவங்க அனுமதி கேட்கிறாங்க. அப்படி செய்வதே ஆரோக்கியமற்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அல்ல, அது தனிநபர் தாக்குதல்களாக இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறதாக பிரச்சாரம் செய்யலாம்னு அவர் அனுமதிக்கணும். அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு. பண பரிவர்த்தனை தொடர்பாக 7 புதிய அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. பணம் எடுப்பதற்கான உச்சவரம்பு 4500 ரூபாயிலிருந்து 2000 குறைக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி விவசாயிகளுக்கு சலுகைகள் கொடுத்திருக்கிறாங்க. வேளாண் வர்த்தகர்களுக்கு சலுகை, வணிகர்களுக்கு சலுகை, திருமணத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்கு முன்பணமாக 10,000 ரூபாய் வரைக்கும் இந்த சி பிரிவு ஊழியர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த புதிய அறிவிப்புகள் மக்களுடைய சிரமங்களை புரிஞ்சு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளாக அவங்களுடைய அந்த நடைமுறைகளை எளிமையாக்கும் நடைமுறைகளாக பார்க்கலாம். நிச்சயமா இதை தவிரையும் இன்னும் சில அறிவிப்புகள்லாம் வரலாம்னு நினைக்கிறேன். அது பர்டிகுலர் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஈஸியாக பணம் புழக்கம் வேணும். அவங்க இருக்கக்கூடிய கரன்சியை நம்ம இங்கே இந்தியன் கரன்சியாக மாற்றும் பொழுது அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது. சில அது கூட இருந்தது. அதெல்லாம் கூட ஐ திங்க் இன்னும் ஓரிரு நாட்களில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். இரண்டாவதாக, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ் அவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் இருக்கலாம். ஏன்னா இங்கே வரும்பொழுது செலவுக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்தியன் ருப்பீஸ் வச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னால் இப்போ சாதாரணமாக 31 இது மார்ச் 2017 வரைக்கும் அவங்க டிக்ளரேஷன் கொடுத்துட்டு இன்கேஸ் அவங்க வந்தாங்கன்னா மாற்றிக்கலான்னு, ப்ராபப்ளி ஈவன் அப்ராட் அதுக்கு மாற்றுவதற்கான ஒரு வழிமுறை செய்யப்படும் நினைக்கிறேன். இந்த மாதிரி இது ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம். அதாவது பொருளாதார ரீதியாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் ஒழிக்கணும், கள்ளப்பணம் ஒழிக்கணும், லஞ்ச லாவணியத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற பொருளாதார மேம்பாட்டுக்காக எடுக்கப்பட்ட திட்டம் இதில். அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுமே, ஆனால் அதை அப்பப்போ பார்த்து இந்த டியூரிங் திஸ் பீரியட் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதை சரி செய்வதற்கான முயற்சி இந்த அரசாங்கம் செய்து கொண்டு இட் இஸ் ஓப்பன் டு பாசிட்டிவ் சஜஷன்ஸ் அப்படிங்கிற முறையில் நான் கருதுகிறேன். இதெல்லாம் நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. ஏன்னா விவசாயிகளுக்கு எங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க, அதுக்கு 25,000. அதே மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள், அவங்களுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அதில் கஷ்டம் இருக்குன்னா ஒரு 50,000. எப்படி நீங்கள் இந்த விவசாயிகளுக்கு அவங்க நார்மலாக எடுக்கக்கூடிய 25,000 எடுக்கலாம் வாரத்துக்கு. அது தவிர இந்த 25,000 அடிஷ்னலாக கூடவும் எடுக்கலாம். இதெல்லாம் திஸ் ஆர் ஆல் வெரி வெரி பாசிட்டிவ்ஸ். நல்லது தான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒட்டுமொத்தமாக ஒரு டிசாஸ்டர் ஸ்கீமு, முழுக்க எந்த பயனும் தராமல் கொண்டு வரப்பட்ட திட்டம், திட்டமிடுதலும் இல்லாத கொண்டு வரப்பட்ட திட்டம். நோக்கம் உயர்ந்த நோக்கமாக இருக்கலாம். கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும், கள்ள நோட்டை ஒழிக்க வேண்டும், நோக்கம் சிறந்த நோக்கம்தான், யாரும் மறுக்கலை. ஆனால் அது எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஒரு சரியான திட்டமிடுதல் இல்லாமல் செஞ்சு ஒட்டுமொத்த எக்கானமியை சீர்குலைத்து கொண்டிருக்கிற திட்டம் இது. அடுத்த 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்தில் இதனுடைய விளைவுகள் எல்லாம் மோசமாக என்னன்னு தெரிய வர ஆரம்பிக்கும். இப்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் 2,000 ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு, அதாவது ஏதோ பிரச்சனையை தீர்ப்பதற்காக அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது பிரச்சனையை அதிகப்படுத்துகிற அறிவிப்பாக தான் இருக்குது. ஒரு தனிநபர் 2,000 ரூபாய்க்கு மேலே வாங்க முடியாது, ஒரு முறை வாங்கிட்டா அவருக்கு மை வச்சிரும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ ஒரு தனிநபர்கிட்ட 2,000 ரூபாய்க்கு மேலே 500 ரூபா நோட்டு இருந்ததுன்னா அவர் என்ன செய்வார்? அந்த 500 ரூபாயெல்லாம் என்ன செல்லாமல் ஆகிடுமா? ஒரு தனிநபர்கிட்ட 2,000 ரூபா தான் 500 ரூபா இருக்கணுமா? நீங்க வங்கியில போட்டு ஏடிஎம் அப்ப நீங்க எல்லாரையுமே வங்கி கணக்கு ஆரம்பிக்க வேணும்னு கட்டாயப்படுத்துறீங்க. வங்கி கணக்கு இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? வங்கி கணக்கு இல்லாதவர்கள் இந்த நாட்டில் எவ்வளவு பேர்? அவங்க மக்கள் தொகையில் எத்தனை %? அப்ப அவங்களுடைய வங்கி கணக்கெல்லாம் எப்படி தொடங்குறது? அப்ப வங்கி கணக்கு இல்லாத மக்களுடைய நிலைமை என்ன? இவர் என்ஆர்ஐகளுக்கு என்ன சலுகை செய்யறாங்கன்றத பத்தி பேசிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த ஆட்கள் என்ஆர்ஐ பர்சன்டேஜ் எவ்வளவு? இங்க இருக்கிற சாதாரண பூக்காரி, காய்கறி விற்கிறவரு, இவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு? பெருவாரியான மக்களுடைய நிலைமை என்ன? பெருவாரியான மக்கள் இங்க சாதாரண மக்கள், அவர்கள் பெருவாரியானவர்களுக்கு வங்கி கணக்கு கிடையாது. நீங்க அதான் உண்மை. ஜன்தன் ஸ்கீம்ல என்ன நடந்துச்சு? அது பாட்டுக்கு ஆரம்பிச்சதோட ஒரு காசும் போடாம இருந்தது. யூபிலேயே ரொம்ப தெளிவாக வந்திருக்கு. வங்கி ஊழியரே அதில் 1 ரூபா போட்டு அந்த இது ஜன்தன் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காட்டுங்கன்னு சொல்லி
ஊழியர்கள் பணம் போட்டு அதை ஆக்டிவாக வச்சுருக்காங்க. ₹1 ₹2 ₹5 போட்டு அந்த அக்கௌண்ட்டை. இதுதான் நிலைமை. இது எல்லாமே வந்து வெளிப்படையாக வந்தாச்சு அந்த விஷயங்கள் பூரா. அப்போ இப்போ எடுக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதில் பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றன. ₹2000 மேலே இருக்கிற பணத்தை நான் என்ன செய்யணும், அதான் கேள்வி. ஒரு நியாயமான, அப்போ அது அத்தனையும் கள்ளப்பணமா, அத்தனையும் கருப்பு பணமா? சாதாரண மக்கள் கிட்ட ₹2000 மேல ₹500 நோட்டு இருந்தா அது கருப்பு பணமா? இல்ல அந்த பணத்தை வங்கியில போட்டு உங்களுக்கு எப்படி தேவையான வங்கியில போடுறதுன்னு கேக்குறேன். ஏடிஎம்ல வங்கியில எப்படி போடு? வங்கி ஏடிஎம் எல்லாம் யார் பயன்படுத்துறாங்க? வங்கி கணக்கு உங்க ஏடிஎம்ல வேலை செய்யலையே. உங்க ஏடிஎம் மொத்தமா இருக்கிற ஏடிஎம்ல 50% ஏடிஎம் கூட வேலை செய்யல. ஏன்னா உங்களால அதை நிரப்ப முடியல. இப்பவும் கூட பாத்தீங்கன்னா இந்த பணம்லாம் ₹100 நோட்டுகள் புழக்கத்துல இல்ல எங்கேயும். நீங்க இந்த ₹500 இன்னும் வரல. ₹2000 நோட்டு தான் தரப்படுது. இந்த ₹2000 நோட்டு எடுத்து போய் எங்கேயுமே நீங்க சில்லறை மாற்ற முடியாது. அப்ப சில்லறையே இல்லாம நீங்க அந்த ₹2000 நோட்டு வச்சுட்டு என்ன செய்யறது? சார் இதை பத்தி சரியான புரிதல் இல்லாம எல்லாரும் வாயில வந்து பேசிட்டு இல்ல நடைமுறையில் இல்ல சார் நீங்க தயவுசெய்து வாயில வந்ததை பேசினவர் பிரதமர் தான். சார் வாயில வந்ததை பேசினவர். அதாவது இத பத்தி ரொம்ப புரிதல். இந்த ஸ்கீம் எதுக்காக? நானும் வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அந்த கள்ளப்பணம் அது வந்து இந்த நாட்டையே சீரக்குலை சென்றிருக்கு. இன்னும் சொல்ல போனால் நண்பருக்கு நன்றாக தெரியும் 2011 தான் இது வந்து ரொம்ப 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 அதிகமாக போயிட்டு இருக்கு. ₹500 நோட்டும் ₹1000 நோட்டும். இன்னும் சொல்ல போனால் இதே நிலைமை நீடிச்சா இன்னும் 10 வருஷத்துல வந்து மிகப்பெரிய திவாலான கண்ட்ரியாக மாறிவிடும். கருப்பு பணம் ஒரு நீங்களே தயவுசெய்து பேச நீங்க பேசும்போது நான் குறிக்கிடவே இல்லை. யூ ஹாவ் டு லிசன் டு மீ. பேரல் எக்கானமிங்கிறது 86% இன்னைக்கு பேரல் எக்கானமி. ஐம் சாரி 25% ஆஃப் ஜிடிபி பேரல் எக்கானமியா ஓடிட்டு இருக்கு கருப்பு பணம். இரண்டாவதாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணம் மிகப்பெரிய அளவிற்கு இந்த நாட்டினுடைய தீவிரவாதத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த நாட்டை சீர்குலைச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. மூன்றாவதாக எதுக்காக நான் 4 கேட்கிறேன் சார். வெரி சிம்பிள். இதை நீங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒன்னொன்னு கவனிச்சீங்கன்னா இவரு பத்திரிகையாளர் தான் 4 விஷயத்தை ஒழிக்க வேணாம் யாரும் சொல்லல. அவன் நீங்க ஒழிக்க வேணாம் என்ன வழி வர திட்டம் வந்து அறிவுள்ள திட்டமா இல்லங்கிறதா. அது நீங்க தயவுசெய்து நீங்க நடைமுறையில நீங்க ஒரு மகா பொருளாதார மேத மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சார் ஐ காட் மை டாக்டரேட் இன் எகனாமிக்ஸ். ஐ நோ வெரி வெல் அபௌட் இட். அதனால நீங்க சாதாரணமா நீங்க எத்தையோ ஒன்னு பேசிட்டு அது தட் இஸ் நாட் தி ட்ரூத். தட் இஸ் நாட் தி ட்ரூத். நீங்க அது நீங்க நான் முட்டாள் நீங்க நினைச்சாலும் நான் முட்டாள் நான் சொல்ல நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னதனால தான் நான் சொன்னேன். எனக்கு பொருளாதாரம் எனக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னதனால தான் I have to say I have got my doctorate in economics. No அதெல்லாம் அது போர்மா போறாங்க. It is not for you to decide. சாதாரண மக்களை பத்தி சார் இத நான் சாதாரண தான் நான் பேசிட்டு இருக்கேன். 4 விஷயம் நடந்திருக்கு சார். ஒன்னு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கருப்பு பணம் அதுக்கு வந்து 2015லயே ஒரு சட்டம் கடுமையான சட்டம் கொண்டு வந்தாச்சு. இரண்டாவதாக இந்த கருப்பு பணத்தை எளிமையான ஒரு கேள்விதான் அவர் கேட்டார். நீங்க அதுக்கு மட்டும் பதில் சார் ₹2000 எஸ் அந்த ₹2000 நான் பார்த்தல 1978ல டிமானிட்டைசேஷன் வந்தது. அப்ப வந்து யாரு 1000 நோட்டு 5000 நோட்டு 10000 நோட்டு இதெல்லாம் என்ன பண்ணினாங்கன்னா தெருவில் உட்கார்ந்து இருக்கிறவன் பீடி பிடிக்கிறவன் சுட்டு பிடிச்சுன்னு ஒண்ணு வேலை இல்லாத வெட்டி பயிர் எல்லாம் கூட்டின்னு வந்து வரிசையா நிறுத்தி வச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு போட்டாங்க. அதே போல இன்னைக்கு இந்த ₹4500 கொடுக்குறான்னா இங்க ஒரு அது வந்து ஒரு பெரிய பிசினஸ் வச்சுட்டு இருக்காங்க. இங்க ஒரு பேங்க்ல ஒரு இடத்துல எடுக்கிறது, இன்னொரு இடத்துல போய் இன்னொரு இடத்துல எடுக்கிறது, இன்னொரு இடத்துல ஒரே நாள்ல ஒரு 10-15 இடத்துல எடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் கமிஷன் வாங்கிட்டு. ஆகவே இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நேத்திலிருந்து பேங்க்ஸ்ல சொல்றாங்க சார் இப்ப நிறைய பேர் பேங்க்ல பணத்தை போடுறாங்க, பணத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் சரியா இருக்கு. இந்த மேனிபுலேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் அந்த 4500 கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க சார். they have to open an account sir. ₹2000 மேல பணம் வச்சிருக்கிறவங்க வங்கியில அக்கவுண்ட் இல்லாதவங்க அந்த பணத்தை எப்படி சார் இப்ப உடனே நீங்க வங்கி அக்கவுண்ட ஓபன் பண்ணலாம். ஆகவே நீங்க வந்து நீங்க நான் அப்படியே தான் கேஷ் தான் வச்சிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா இது we are heading towards a cashless economy. We are not heading towards a cashless economy. We have to. Why it is not possible? இது முடியாதுன்னு சொன்னா we have to. அதுதான் அரசாங்கத்தினுடைய பிரதமருடைய ரொம்ப கிளியரான ஸ்டேட்மென்ட் என்னன்னா முடிச்சிட்டு மக்கள் மேல நடைமுறைக்கு விரோதமான ஒண்ணு திணிக்கிற ஒரு அராஜகமான சர்வாதிகார வேலை நடக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கேஷ்லெஸ் எக்கானமி வேர்ல்டு பூரா எடுத்துட்டு பாருங்க. யுஎஸ் எடுத்துக்கங்க, யூகே எடுத்துக்கங்க, ஜப்பான் எடுத்துக்கங்க. அங்கெல்லாம் கேஷ்லெஸ் எக்கானமி பர்சன்டேஜ் எவ்வளவுன்னு பாருங்க. சைனால எவ்வளவுன்னு பாருங்க கேஷ்லெஸ் எக்கானமி. எல்லாத்தையுமே சார் யுஎஸ்ல 80% மேல ஒரே நிமிஷம் பேங்க் அக்கவுண்ட் தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் எல்லாத்தையுமே வங்கியோட கண்காணிப்பின் கீழ் கொண்டு வருவதுல என்ன பிரச்சனை வந்துரும்? எல்லா பணத்தையும் வங்கி மூலமாக தான் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், எடுக்க முடியும். வந்து இன்னமும் தமிழ்ல கூட ஃபார்ம் அச்சடிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சலான் ஃபார்ம் தமிழ்ல கூட அச்சடிக்க மாட்டேங்கிறாங்க. பெருவாரியான இடங்கள்ல கிராமங்கள் உட்பட பாத்தீங்கன்னா தமிழ்ல கிடையாது சலான்.
இதுதான் நம்ம நாட்டில் வங்கிகளில் இருக்கிற நிலைமை. தனியாராக இருந்தாலும் சரி, அரசு வங்கியாக இருந்தாலும் சரி. அப்போ இங்கே தமிழ் கூட எழுத படிக்க தெரியாத மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இந்த வங்கி கணக்குகளை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் அது முதல்ல யோசிங்க. நம்ம நாட்டுடைய லிட்ரஸி லெவல் என்ன, இல்லிட்ரஸி லெவல் என்ன. சார், இன்னைக்கு 25 கோடி எப்படி சார் ஜன்தன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாங்க? நீங்க அவர் சொல்றாரு பைசாவே போட வேணாம், அப்படிதான் அதை ஆரம்பிச்சது. இன்னைக்கு 25 கோடி பேர் வந்து இன்னைக்கு சாதாரண மக்கள் அவெல்லாம் ஓபனே பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நாட்டுல 25 கோடி மக்கள் வந்து, அதாவது 25 கோடினா அந்த அக்கவுண்ட்ல என்ன நடக்குது? என்ன வேணாலும் நடக்கட்டும் சார். அதாவது சார் they have to operate. அதுக்காக தான் 25 1 ரூபா போட வேண்டாங்க. நீங்க சொன்னீங்களே 1 ரூபா கூட போட வேண்டாங்கிற மாதிரி ஒரு எக்ஸலென்ட் ஸ்கீம் அது. அதனால வந்து வரக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வரல. ஐ எம் சாரி, நீங்க அதே மாதிரி தான் ஒண்ணு வரல நீங்க சொல்றீங்க. என்ன வந்ததுன்னு சொல்லுங்க. அந்த அக்கவுண்ட் சார் 25 கோடி வச்சு கொண்டு அந்த பணத்தை அந்த 25 அப்புறம் வந்து நீங்க அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்றதுனால யூ கேன் டேக் லோன். அந்த முத்ரா திட்டத்தின் மூலமாக பணம் வாங்கிக்கலாம். அப்புறம் உங்களுடைய என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சப்சிடிஸ்ங்கிறது மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கிறது. அந்த பணம் எல்லாம் டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் டு தி அக்கவுண்ட். இது வேணுமா? நாம என்ன முன்னாடி என்ன பேசியிருந்தோம்? லீக்கேஜஸ் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த லீக்கேஜஸ் இல்லாம போறதுக்காக தான் இன்னைக்கு எல்லாருமே அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்கிற மாதிரி பேசிட்டு ஜன்தன் திட்டத்தை ஓபன் பண்றதுனால இவ்வளவு பயன்கள்னு சொல்றீங்க. ஆனா ரொம்ப நாளா அது டார்மெண்ட்ல தானே இருந்தது. அப்ப அந்த திட்டத்தோட பயன்கள்லாம் மக்களுக்கு போய் சேரலையா? இல்ல அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தவே இல்லையா? ஏன் அந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணி யாருமே விழிப்புணர்வு இல்லாம 25 கோடி எப்படி சார் திடீர்னு வரும்? அந்த அக்கவுண்ட் ஒரு மந்திர தந்திரம் போட்டு 25 கோடி பேருக்கு ஏதோ நானே 25 கோடிக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டேன்னா மக்கள் அவங்க வந்து they have to give some proof. அதை பேஸ் பண்ணி இந்த அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டைரக்டா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சப்சிடிஸ் டு தி அக்கவுண்ட். யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தேவையான சப்சிடிஸ் அந்த அக்கவுண்ட்ல போயிட்டு இருக்கு. லீக்கேஜஸ் குறைய பண்ணி ஊழல் குறையிறது, இதெல்லாம் தான் பிளஸ் பாயிண்ட் சொன்னா இவர் என்னடான்னா ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி மை வைக்கணும்னு சொல்லும்போது கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஒரு முறை தான் அவங்க எடுக்க முடியும்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர இடதுசாரி சிந்தனையாளர் என்ற பெயர்ல மக்களுக்கு எதிராக வதை செய்றீங்க. அதை எதிர்த்து கேட்ட இடதுசாரி சிந்தனையாளர் இல்ல அதே மாதிரி எல்லா இடங்களையும் போய் பேசினாலும் ஒரு வலதுசாரி நான் வந்து நார்மலா ஓரளவு பொருளாதாரம் படிச்சவங்கிற முறையில நான் பேசுகிறேன். அவர் பதில் சொல்லணும். நீங்க கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. நீங்க மக்களுக்கு வந்து மை வைக்கணும் ஒரு முறை பணம் எடுக்கிற போதுன்னு சொல்லும் போது கடுமையான எதிர்ப்பு இருந்தது. ஆனா அந்த நடைமுறை கொண்டு வந்த பிறகு வங்கிகள்ல கூட்டமே இல்ல. எக்ஸாக்ட்லி தவறான நபர்களை வந்து வேலைக்கு அமர்த்தி அவங்களுக்கு காசு கொடுத்து வந்து அந்த கருப்பு பணத்தை மாத்துறாங்க, அது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது முழு போய் ஏன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நான் மட்டும் 4 வங்கிகளை போய் பார்த்திருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்குற போது எந்த இடத்துலையும் கூட்டம் குறையல. தொடர்ந்து இந்த மாதிரி ஆட்களை கூலிக்கு வச்சு தங்களுடைய பணத்தை மாற்ற முயற்சித்தவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க பெருவாரி எண்ணிக்கை கிடையாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெருவாரியான எண்ணிக்கை தன்னுடைய சொந்த பணத்தை வந்து மாற்றுவதற்கு வந்த சாதாரண மனிதர்கள் தான். அவங்க தான் பெருவாரியான எண்ணிக்கை. இது வந்து முதல் நாள் வந்து மோடி பேசின மாதிரி இருக்கு. கியூல நிற்கிறவங்க பூரா வந்து பிளாக் மணியை மாற்றத்துக்காக கியூல நிற்கிறாங்கன்னு எல்லா மக்கள் மேலே அவதூறாக பேசினார் அவர். ஒட்டுமொத்த மக்களே அவதூறா பேசுறார். கியூல நிக்கிறவங்க எல்லாமே பிளாக் மணியை மாத்தி நிக்கிறாங்க. இங்க இருக்கிற சார் வந்து தவறான செய்தி சொல்றார் சார். அவர் பேசினது அவர் அப்படி பேசல. ஆன் ரெக்கார்ட் கியூல நிக்கிறவங்க எல்லாம் நேர்மையானவங்க நின்னுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இந்த ஒடிச்சு வச்சுன்னா அவன் பயந்து உட்கார்ந்து இருக்காங்க உள்ளன்னு சொல்லணும் அப்படிதான் சொன்னாரு. எல்லாரும் மாத்த வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இல்ல அப்படியே தயவுசெய்து நீங்க இல்லாத இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு நீங்க வந்து தவறான தகவலை ஒரு முறை மை வச்சாச்சுன்னா அப்புறமா எடுக்க முடியும். ஒரு முறை மை வச்சாச்சுன்னா திரும்ப எப்ப எடுக்க முடியுங்கிற தகவல் அரசு தரப்புல சொல்லல. நேத்து நடந்த செய்தியாளர் சந்திப்புலயும் அவர் ஒன் டைம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அந்த பேட்டியை உடனே முடிச்சிடுறாரு. இப்ப திரும்ப எப்ப பணம் எடுக்க முடியும்னு தெரியல. நீங்க திரும்பி இப்ப வங்கி கணக்கு ஓபன் பண்ணி தான் நீங்க அதெல்லாம் நீங்க போடணும்னு சொல்லுகிற போது நீங்க ஏடிஎம்களை பணம் வருவதற்கான சூழலை நீங்க வந்து 10 லட்சம் பேருக்கு 130 ஏடிஎம் தான் இருக்கு. அமெரிக்காவில் 1500 ஏடிஎம் இருக்கு, சைனால 350 ஏடிஎம் இருக்கு. ஆனா இங்க 10 லட்சம் பேருக்கு 130 ஏடிஎம் தான் இருக்கு. அங்கேயும் நீங்க வந்து பணத்தை பண்ணல. ரீகால்குலேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட இந்த மாதம் எண்டு வரைக்கும் ஆகுங்கிறாங்க. 6 மாதங்கள் கூட ஆகும்னு நீங்க சொல்றாங்க. இப்போ ஒரு சைனா வங்கிகள்ல பணம் எடுக்க முடியாது, ஏடிஎம்ல பணம் எடுக்க முடியாதுங்கும் போது சாமானிய மக்கள் கஷ்டப்படுறாங்களே. கேள்வி எளிமையானதானே, ரொம்ப யதார்த்தமான கேள்வி. நீங்க அவர் என்ன கேட்கறா நான் பதில் சொல்றேன். நீங்க சொன்னது கரெக்ட். அதாவது 2 லட்சம் ஏடிஎம் கிட்டத்தட்ட இருக்கு இந்தியாவில். அதுல வந்து 1 லட்சம் ஏடிஎம் இப்ப வந்து ரீகாலிபிரேட் பண்ணியாச்சு. ஆகவே ரீகாலிபிரேட் பண்றதுக்கு
ஏடிஎம் வச்சிருக்காங்க இல்லையா, தனியார் நிறுவனம் மெயின்டைன் பண்றாங்கல்ல, அவங்க தரப்புல ஒருத்தர் போகணும், வங்கி தரப்புல ஒருத்தர் போகணுமா. அவ்வளவு போறதுக்கு மேன் பவர் இல்லைன்னா சார் ரிசர்வ் வங்கில இருந்தே சொல்லிருக்காங்க. அதுதான் நடைமுறை சிக்கல்னு அவங்க சொல்றாங்க. 1 லட்சம் ரீகாலிபரேட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் வங்கியில இருந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் மற்ற எல்லா இடத்துலையும் இது வந்து சரி செய்யப்படும். நேற்றுக்கு அருண் ஜேட்லியுடைய பேட்டியை நீங்க எல்லாம் ஒளிபரப்பினீங்க. அது வந்து இட் இஸ் வார் ஃபுட்டிங்ல நடந்து கொண்டிருக்கின்றது. இருங்க சார், அதுக்கு முக்கியமான காரணம், ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சுன்னா உடனே எடுத்த உடனே எல்லாருக்கும் முன்னாடியே நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த பணம் எல்லாம் வராது. முன்னாடி பண்ண போறோம்னு சொல்லுங்க, தயார் நிலையில அதுதான் சார் இதெல்லாம் நீங்க ரீகாலிபிரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே 2 லட்சத்துக்கு கிடுகிடுன்னு ஏதோ பண்றாங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா ஸ்மெல் பண்ணிடுவாங்க. அதான் ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால்ல ஸ்மெல் பண்ணி நீங்க போய் 1 கோடி ரூபாய் போட்டீங்களே. யார்ட்ட எங்க போட்டீங்க? 1 மணி நேரம் முன்னாடி அக்கவுண்ட்ல. எங்க? வெஸ்ட் பெங்கால்ல. யார் போட்டாங்க? பிஜேபி சார். 1 லட்சம் 1 கோடி ரூபாய் இருந்தா அவன் போட்டான்னா ஏன் சார்? நான் இன்னொன்னு கேக்குறேன், மோடி அறிவிக்கிறது கரெக்டா 1 மணி நேரத்துக்கு முன்னால சார் அது யாரோ ஒருத்தர் போட்டாருன்னா ஏன் சார் போடக்கூடாது? என்கிட்ட இருந்தா நான் போடக்கூடாது, என்கிட்ட கையில போட்டுருக்கு நான் போடுவேன்னா அதுல என்ன தப்பு? அவர் ஒருத்தர் போட்டாரே அவர்கிட்ட பணம் நிகழ்ச்சியோட இறுதி நிமிடங்கள் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போது இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அந்தந்த சிரமங்களுக்கு ஏற்ப அப்பப்போ தேவையான அறிவிப்புகள் அந்த அரசாங்கம் செஞ்சுட்டு வருதுங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த நடைமுறை சிக்கல்கள் வரும்னு முன்கூட்டி தெரிய வேண்டும். ஒரு அரசாங்கத்துக்கு நடைமுறை சிக்கல் என்னவெல்லாம் வரும் என்று முன்கூட்டி தெரிய வேண்டும். அந்த சிக்கலை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று முன்கூட்டி திட்டம் அவரிடம் இருக்க வேண்டும். மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லல, அந்த திட்டத்தை அவர்கிட்ட தயாரிப்பு இருக்கணும். அந்த தயாரிப்பு இருக்கல. இந்தியாவில் வந்து 2100 கோடி நோட்டு புழங்கிட்டு இருக்கு. இல்ல அதுதான் என்ன சந்தேகம், நீங்க ரீகாலிபிரேட் பண்ணணும்னு ஏடிஎம் போல 2100 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இல்ல, 2100 கோடி பிசிக்கல் நோட்டுகள் புழங்கிட்டு இருக்கு. நீங்க இதை ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஒரு 1000 கோடி இதுல கள்ள நோட்டுனே வச்சுக்கிட்டா கூட, பிளாக் மணினே வச்சுக்கிட்டா கூட குறைஞ்சபட்சம் 1000 கோடி நோட்டுகளை நீங்க வெளில புழக்கத்துக்கு விட்டாகணும். மாற்று நோட்டுகளை மாசத்துக்கு 300 கோடி நோட்டு தான் அச்சடிக்க முடியும். அப்ப நீங்க 1000 கோடி நோட்டு அச்சடிப்பதற்கு உங்களுக்கு 3 to 4 மாசம் தேவை. நீங்க அச்சடிக்கிறதுக்கான காலகட்டத்தையே பயன்படுத்திக் கொள்ளாம அச்சடிக்கிறதையே ரகசியமா இவங்க பண்ண முடியாது? தாராளமாக செய்ய முடியும். ஒரு போக்ரான்ல அணுகுண்டு வெடிக்கிறத ரகசியமா வச்சுக்க முடியாது இல்ல? அப்ப ஒரு ரூபாய் நோட்டு அச்சடிக்கிறது ரகசியமா வச்சுக்க முடியாதா? அப்ப 3 மாசம் அச்சடிச்சு தயார் நிலையில வச்சிருந்து வங்கிகளுக்கு பணத்தை அனுப்பி அடுத்த நிமிஷம் அவர் அறிவிப்பு பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, எங்கேயுமே இந்த சில்லறை தட்டுப்பாடோ இந்த புழக்க பிரச்சனையும் வந்திருக்காது. அப்ப இந்த திட்டமிடுதல் எதுவுமே நடக்கல. காரணம், யாரோடலாம் ஆலோசிக்க வேண்டுமோ முறையாக ஆலோசிக்கவில்லை. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு அறிவிச்சுட்டு அவர் போயிட்டாரு. போயிட்டு ஜப்பான்ல போய் அதை பத்தி சிரிக்கிறாரு, இந்தியாவில் வந்து அழறாரு. இதான் நடந்துட்டு இருக்கு. தேவையான நடவடிக்கைகளையும் இப்ப அரசு எடுத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.